வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் செட். இப்போ பேசிக்காக வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இல்லை எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு சர்வர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது பேசிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் வந்து நம்ம வந்து பை பண்ணணும். அதுக்கு அடுத்தது தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நீங்கள் வந்து ஜாவா பேஸ்டு அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணால் ஜாவா ரிலேட்டடான ஜேடிகே, அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலோ இல்லை சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஒர்க் இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கான டெடிகேட்டட் டீம் வேணும். இப்போ சின்ன கம்பெனிஸ்லாம் ஒரு சர்வரை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா அதை ப்ராப்பராக வந்து கூலர், அதுக்கப்புறம் அதுக்கான பேக்கப் பவர் சப்ளை, இது எல்லாமே வந்து அவங்க என்ஷூர் பண்ணணும். இது வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய பிக்சர் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சர்வர் ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெகுலரைஸ்லாம் பண்ணவே முடியாது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க்கிங், டேட்டா பேஸ், யூசர் மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான டாஸ்க். இது எல்லாத்தையுமே வந்து கிளவுட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு, இன்க்ளூடிங் செக்யூரிட்டியும் சரி. இப்போ வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து டெஃபினேஷன் அப்படிங்கிறத விட டெர்மினாலஜி தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். அதாவது ஆன் டிமாண்ட். ஸோ எப்போ தேவையோ அப்போ நான் வந்து ரிசோர்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ எனக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கிளவுட் கொடுக்குது. அடுத்தது ஓவர் த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் எல்லா ரிசோர்ஸையும் நல்லா அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டெர்மினாலஜி என்ன கேட்டிங்க அப்படின்னா பே ஆஸ் யூ கோ ப்ரைசிங். இந்த பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவர் சப்ளைக்காக நமக்கு பே பண்ணக்கூடிய கரண்ட் பில், இப்போ நம்ம எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோமோ, கன்சப்ஷன் பண்ணுறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கான பில் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் கிளவுடில் எந்த மாதிரியான ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து அதோடைய காஸ்ட் வேரி ஆகும். ஸோ நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓனா ஹார்ட்வேரோ இல்லை வந்து ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டரோ நம்ம மேனேஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் ஒரு டேட்டா சென்டர் நம்ம மேனேஜ் பண்றதுன்னா ஒரு பெரிய டீம், அதுக்கான நிறைய காஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுதுன்னா ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவையான சர்வருக்கு தேவையான கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், இது எல்லாமே நீடட் பேசிஸில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிளவுட்லேருந்து எடுத்துக்க முடியும். நம்ம வந்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். ஏதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கிறப்போ இதை மைண்டில் வச்சுங்க. ஸோ கிளவுட் ப்ரொவைடர் அப்படின்னா இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி. இப்போ மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இருந்தாலும் பாப்புலராக இருக்கக்கூடிய கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா அஷூர், AWS, GCP. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிளவுட். நீங்கள் கிளவுடை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கிளவுடில் இருக்கக்கூடிய சர்வீஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டெர்மினாலஜி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேபிலிட்டி. ஸோ ரிடண்டன்சி அண்ட் குளோபல் டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த டேட்டா சென்டர்லையும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆர் உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன். இப்போ உங்களுடைய டேட்டா இந்தியாவில் இருக்குது, சம் ப்ராப்ளமால் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா சென்டரில் சம் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாவுடைய ரிடண்டன்சி இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிளவுடில் இருக்கும். இப்போ நீங்கள் ஓனாக வச்சிருக்கீங்க, ஒரே ஒரு இடத்துல வச்சிருக்கீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து அதை ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்த சர்வீசஸும் உங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறப்போ பேசிக்காக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட், இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரிங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ டிராஃபிக் எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி இவ்வளோ டிராஃபிக் வரும்போது ஸோ எவ்வளோ ரிசோர்ஸ் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கான காஸ்ட்டையும் எஸ்டிமேட் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பெனிஃபிட்ஸ் என்னன்னா அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. இது மறக்கவே மறக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் நிறைய பேர் கிளவுடுக்குள்ளேயே வராங்க. அதாவது பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஏன் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க, கிளவுட் ரிசோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஹை அவைலபிலிட்டினா இப்போ நீங்கள் பேங்க் போகிறீங்க, ஒரு அர்ஜென்ட் ஒர்க், நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு மணி வித்ட்ரா பண்ணணும். பேங்க்கில் உள்ள கவுண்டரில் இருக்க அந்த கிளர்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைங்க பேங்க் சர்வர் டவுன் சொல்கிறாரு. அப்போ அவைலபிலிட்டி இல்லைங்க, அந்த பேங்க் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி இல்லை, ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் நிறைய இந்த மாதிரி சொல்லுவாங்க சர்வர் டவுன், இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் கிளவுடில் ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணும்போது 99.9% அதோட அவைலபிலிட்டி இருக்கும். ஒரு சில நேரத்தில் கிளவுடில் டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷன் கூட அவைலபிலிட்டி வந்து பிரச்சனை இருக்கும். அது என்னன்னா யார் வந்து அந்த அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணாலோ அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு
ஹை அவைலபிலிட்டிக்கான பெஸ்ட் ப்ராக்டிஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க க்ளவுடில். ஏன்னா வந்து க்ளவுடில் வந்து மூவ் பண்ணாவே ஹை அவைலபிலிட்டி வந்துடாது. க்ளவுடில் அவங்க வந்து கைட் பண்ணக்கூடிய அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஹை அவைலபிலிட்டிக்கு போகும். பேசிக்காக ஹை அவைலபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அந்த அப்ளிகேஷனுடைய டவுன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.1%. ஸ்கேலபிலிட்டிங்கிறது டிராஃபிக். ஒரு அப்ளிகேஷனுக்கு நிறைய டிராஃபிக் இருக்குது அப்படின்னா அதை ஸ்கேல் பண்ணணும். அப்படியே விட்டால் என்ன நடக்கும்? அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போது அக்சஸ் பண்ணுறவங்க நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டலில் 20 சேர் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னா 100 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 20 பேர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் அடுத்த 20 பேர் போய் அங்கே சாப்பிட முடியும். ஸோ அப்போது ஸ்கேலபிலிட்டினா அப்போ அந்த 100 பேருக்கு வரக்கூடிய அளவுக்கு ஸோ அந்த ஹோட்டல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது அதே தான். ஒரு அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணக்கூடிய யூசருடைய அந்த ரெக்வஸ்ட்டை தான் டிராஃபிக்னு சொல்லுவோம் பேசிக்காக. ஸோ இந்த டிராஃபிக் அதிகமாகும் போது நம்ம வந்து நம்மளுடைய ரிசோர்ஸை ஸ்கேல் பண்ணணும். அதை வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங். நம்ம இந்த வெர்டிக்கல் ஸ்கேலிங்கும் ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், பட் இது ஒரு பேசிக் ஐடியா. அடுத்த 2 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நியூவா வரும்போது மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப கிளவுட் லெவல்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் செக்யூரிட்டி ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ் கிளவுட்லேயே இருக்கு. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேனியல் ஆஃப் சர்வீஸ், இது ஒன் ஆஃப் த அட்டாக். இப்போ பேசிக்காக ஒரு வெப் அப்ளிகேஷனில் நடக்கக்கூடிய ஒரு அட்டாக். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து நம்ம கிளவுட்ல ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். கவர்னன்ஸ் இது வந்து பேசிக்காக கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ரூல் இருக்கும். இப்போ யூஎஸ்க்கு ஒரு ரூல் இருக்கும், இப்போ நீங்கள் வந்து யூரோப் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரூல் இருக்கும், அதே மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா அங்கே ஒரு ரூல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் ரெகுலைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டாவை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷனை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுனா அதுக்கான ரெகுலேட்டரியும் கிளவுடுக்குள்ளே நிறையவே இருக்குது. ஏன்னா வேர்ல்டு வைடு வந்து கிளவுடோடைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கண்ட்ரி வந்து எங்களுடைய டேட்டா எங்கள் கண்ட்ரியை விட்டு வெளில போகக்கூடாது, சிங்கப்பூர் வச்சுங்க ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா அந்த டேட்டா சென்டர்லேயும் அவங்களுடைய டேட்டாவை டிப்ளாய் பண்ணிடுவாங்க. இல்லைனா அவங்களுக்குனே டெடிகேட்டட் டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணி அது எல்லா கிளவுட் சர்வீசஸும் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் கிளவுட் அஷூர், AWS நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்குனே அவங்க வந்து சர்வ் பண்ணுறதுக்கான செப்பரேட் சர்வீசஸ்லாம் வச்சிருக்காங்க. மேனேஜபிலிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளவுட் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, ஏகப்பட்ட டீம்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கான பில்லிங், அப்புறம் ஃபினான்ஷியல் பார்ட், அதுக்கான கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரியான மல்டிபிள் திங்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்னா கிளவுட்ல மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து கிளவுட்ல இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இதை எதிர்பார்ப்பாங்க மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ எங்கள்கிட்ட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, கிட்டத்தட்ட 100 கஸ்டமர்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். 100 கஸ்டமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ எப்படி இந்த பில்லிங்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் பார்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரைட், எப்படி வந்து டீம் வைஸ்டு ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே கிளவுட்ல ஈஸியாக பண்ண முடியும்.